நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது முத்து. முத்து அப்படின்னாலே நீரில் கடல் கடியில் கிடைக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இது சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியது. சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ண என்ன ஆகும்? சந்திரனாலே மனோகாரகன். மனோகாரகன் சரியாக இருந்தால் வாழ்க்கை எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ மனசில் குழப்பமாக இருக்குது, மனசு தெளிவாக இருக்க மாட்டேங்குது, மனசில் நெகட்டிவ் தாட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. நான் பாசிட்டிவ் தாட் நினைக்கணும்னு நினைக்கிறேன், மனசில் அது வர மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, மனசை ஒருநிலைப்படுத்த முடியல தியானம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணாலும் நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே, அதாவது இது மட்டும் இல்லைங்க, நல்ல விஷயங்கள் என்னால் நினைக்க முடியல. நெகட்டிவ் தாட் வரலைங்க, ஆனாலும் நல்ல விஷயங்கள் என்னால் நினைக்க முடியல. மற்றவங்ககிட்ட பேசினா இன்னொருத்தரை பற்றி குறையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்னை பற்றியே குறையாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி நான் குறையாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை தவிர மற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கைக்கு எது தேவைன்னு எனக்கு தெளிவாக தெரியும். எதை சிந்தித்தால் நான் அதை அடைய முடியும், எதை செய்தால் நான் அடைய முடியும் எனக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் என்னால் அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மனசு மனநிலை டைவர்ட் ஆகி அங்கே போய்ட்டு தேவையில்லாத விஷயங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் பலருக்கும் மனநிலை இருக்குது.